மேடம் உங்களை சின்ன குயில் சித்ரான்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் 47 வருஷமாக பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு. இப்போ பெரிய குயிலாக இருப்பீங்க. இன்னைக்கு சைஸில் தான் பெரிய இல்லை சாதனை இல்லை. இப்போ உள்ள பாடகைகளை சின்ன குயில்னு உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யார் சொல்லுவீங்க? ஒரு 2-3 பேராக சொல்லுங்கள். ஐயோ நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும். 1-2 பேர் எடுத்து சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ரம்மா, உங்கள் சாங்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு. அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல் சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணுறாங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா? நீங்கள் கேட்டிங்களா? இல்லை அதில் வைரமுத்து சார் தானே எழுதினார். அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில் வந்தது. அதனால தான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான்.